ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெர்சாஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு உணவுப் பொருளோட வந்திருக்கிறேன். இதுக்கு நான் வச்ச பேர் கொரோனா கொழுக்கட்டை. ஏனென்றா இந்த அமைப்பை பார்க்க எனக்கு கொரோனா வைரஸ் மாதிரி இருக்கிறதால இதுக்கு நான் வச்சிருக்கிறேன் கொரோனா கொழுக்கட்டை. கொழுக்கட்டை இனிக்கும், ஆனால் இது உரைக்கும். ஆகவே கொரோனா கொழுக்கட்டை. வாங்க, இதை நான் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். அவிச்சு போட்டு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துட்டு மசிச்சு நசிக்க போகிறேன். நசிச்சு எடுத்து போட்டு நான் இதுக்கு உள்ளுக்கு வைக்கிற ஃபில்லிங் செய்கிறதுக்காகத்தான் இந்த இதை எடுத்திருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு விருப்பமானது இறைச்சி, டின் பீஸ், என்னெண்டா என்ன உங்களுக்கு டேஸ்ட்டாக என்ன இருக்க விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் சின்ன வெட்டி கொள்ளுங்க. நான் திருப்பி சமைக்கல, சின்ன வெட்டி கொள்ளுங்க. கேரட் எடுத்து சின்ன வெட்டி இருக்குன்னு ஒரு கேரட் நீங்கள் தேவையாக இருந்தால் துருவியும் சேர்த்துக்கொள்ளலாம். பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். நல்ல சின்ன வெட்டினா தான் நல்லா முருட்டி கொள்றதுக்கு. அதோட லீஸ்ட் பாதி லீஸ்ட் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த இலப்பகுதியை மட்டும் எடுத்து நான் காம்பு பகுதி எடுக்கல. அதோட இஞ்சி உள்ளி பேஸ்ட், கொஞ்சம் இஞ்சி உள்ளியும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட கொஞ்சம் சீஸ், இந்த கப்பில் 1/2 கப் சீஸ் துருவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சீஸ் வேணுமெண்டா கூட சேர்த்துக்கொள்ளலாம். சுவையை கூட்டுனவங்களுக்கு சீஸை நீங்கள் தேவையாக இருந்தால் கூட சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன மிளகறி போட விருப்பமோ, இது உங்களோட விருப்பப்படிதான், உங்களோட டேஸ்ட் என்ன மிளகறி போட விருப்பமோ நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு மஞ்சள் தூள், அடுத்தது தனி மிளகாய் தூள், கட்டர் தூள் சேர்த்து வச்சிருக்கிறேன். தனி மிளகாய், தனிய மிளகாய் எடுத்து வறுத்து நொறுவலாக அடித்து வச்சிருக்கிறது. அடுத்தது கொஞ்சம் மிளகுத்தூள், பெப்பர் தூள். அடுத்தது உப்பில்லா பண்டம், உப்பு இல்லை. கடைசியாக நாங்கள் மறக்காம போட வேண்டியது உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு இறைச்சி சேர்த்துருக்கலாம், அல்லது டின் பீஸ், உங்களுக்கு என்ன விருப்பமோ சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, அப்படியே நான் குழைச்செடுக்க போகிறேன். நான் அடுப்பு தண்டி ஒன்றும் செய்யலை, மிளகாத்தூள் சேர்க்கல, கட்டத்தூள் தான் சேர்த்துருக்கிறேன். அதால் அந்த அடுப்பில் வச்சு வேக வைக்கணுமென்று தேவையில்லை. கரட்டின் லிஸ்ட்டும் தான் வேக வேண்டிய பொருள். அது கரட்டி நாங்கள் பச்சையாக சாப்பிட்றது. பாருங்கள், குழைச்சி எடுத்துட்டேன். இதை சின்ன சின்ன போல்ஸாக பிடிச்சி எடுக்க போகிறேன். நான் பிடிச்சி எடுத்து அப்புறம் காட்டுறேன். சின்ன சின்ன உருளைகளாக எடுக்க போகிறேன். அடுத்தது நான் இதுக்கு வெள்ளை பச்சை அரிசி மா எடுத்திருக்கிறேன். அரிசிமா அதில் 2 வகையான அரிசிமா இருக்குது. சிவப்பரிசிமா, வெள்ளை அரிசிமா. நான் வெள்ளை அரிசிமா எடுத்து தளவான உப்பை சேர்த்துக்கொள்கிறேன். வெள்ளை அரிசிமா இதை நான் மோதகத்துக்கு குழைக்கிற மாதிரி, கொழுக்கட்டையை குழைக்கிற மாதிரி குழைச்சி கொள்ள போகிறேன். இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி. அதுக்கு 5க்கு 1 ரீதியில் சாதாரண நீரும் கொதிக்கிற நீரும் சேர்த்து வச்சிருக்கிறேன். 5 பங்கு கொதிக்கிற தண்ணிக்கு 1 பங்கு சாதாரண நீர் அப்படியே சேர்த்து போட்டு குழைங்க. அப்போ நல்ல சாஃப்டாக வரும். இல்லாட்டிக்கு கொஞ்சம் மரக்கட்டை மாதிரி வந்திருக்கும். அப்படியே குழைச்சிடுங்க. குழைச்சிட்டு சாடையாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழைங்க. ஒரு துளி பாருங்க, ஒரு சொட்டு எண்ணெய் விடுங்க. 2 தடவை கையில் அப்பாமல் இருக்கிறதுக்காகத்தான் அதில் எண்ணெய் விட்டு அப்படியே குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இதுதான் நாங்கள் மோதகத்துக்குண்டான, கொழுக்கட்டைக்குண்டான, இடியப்பத்துக்குண்டான இந்த பதத்தில் தான் நாங்கள் குழைச்சி கொள்றது. அப்படியே குழைச்செடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தா அதை செய்து கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்குங்க. இது பாருங்க, நான் இவ்வளவு உருளைகள் செய்து வச்சிருக்கிறேன், போல் செய்து வச்சிருக்கிறேன். இதை நான் மோதகத்துக்குள்ள, மோதகம் செய்வேன் தெரியுமா, அதே மாதிரி செய்து போட்டு இதை நான் வச்சா வைக்க போறேன். இப்ப பாருங்க, மோதகம் செய்யறது கன பேருக்கு தெரியாது. கோயில் எல்லாம் வந்து மோதகம் பிடிங்கண்டா எனக்கு தெரியாண்டுட்டு போயிடும். இவ்வளவு மா எடுத்து கையில வச்சு முதல்ல உருட்டுங்க. உருட்டிட்டு அப்படியே அமர்த்துங்க. இப்போ ஒரு இந்த வடிவில் வந்திருக்கு. இதை நத்தை சுருள் மாதிரி, நத்தைன்ற சுருள் என்ன அமைப்புல இருக்குமோ அது மாதிரி கரையில இருந்து நடுப்பகுதி மட்டும் அப்படியே அமர்த்திட்டு வாங்க. நத்தை சுருள் சுத்தி இருக்கிற மாதிரி அப்படியே அமர்த்திட்டு வந்தீங்கன்னா
பாருங்க ஒரு வடிவான சட்டி ஒன்று கிடைச்சிடும் எங்களுக்கு. அந்த சட்டிக்குள்ள இதை வைப்போம். இங்க மோதகம் பிடிக்கிறண்டாலும் மோதகத்தை அதுக்குள்ள வச்சுட்டு இப்படியே மோதகத்துக்குரிய உள்ளுடன் அதுக்குள்ள வச்சுட்டு இப்படியே அமர்த்தி எடுக்கலாம். பாருங்க வடிவா மூடிட்டு சில பேர் ரொட்டி மாதிரி தட்டி கஷ்டப்படுறது அப்படியெல்லாம் தேவையில்லை. சின்ன சட்டி மாதிரி அமைப்பில் செய்து போட்டு அதுக்குள்ள வச்சு போட்டு அப்படியே உருட்டி விடலாம். நீங்க வடிவா பார்க்க இல்லைண்டா நான் இன்னொருக்கு அந்த சட்டி எப்படி செய்கிறதுன்றதை திருப்பி சொல்லித்தாரேன். பாருங்க இப்படி உருட்டிட்டு அப்படியே வச்சு பிரசவ பண்ணுங்க 2 கைக்கு இடையில அப்படியே ரொட்டி மாதிரி வரும். இதை நத்த சுருள் பார்த்துருக்குறீங்க அப்படியே அந்த வடிவில கரையில துவங்கி நடு மட்டும் அப்படியே சுருளா போய்கொண்டிருங்க. அப்படியே சுருளா அமர்த்தி கொண்டு போங்க. கரையில துவங்கினா நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடுவு மட்டும் போகலாம். அப்படியே அமர்த்தி கொண்டு போனீங்கன்னா நடுவுக்குள்ள போன பிறகு பார்த்தா ஒரு சட்டி மிளகையில வந்துடும். சரிங்களா? சட்டிக்குள்ள வச்சுட்டு அப்படியே சரிங்களா? எவ்வளவு ஈஸியா வந்திருக்கு. அப்படியே அவையும் நான் செய்து ஓட்டுட்டு காட்டுறேன். முழுக்க செய்துட்டு முழுக்க செய்து முடிச்சுட்டேன். இப்ப நான் இதை இட்டலி சட்டியில வச்சு அவிச்சு எடுக்க போறேன். அதுக்கு பாருங்க இட்டலி சட்டிக்கு அதுல எண்ணெய் பூசிட்டு அவ்வளவும் செய்து வச்சிருக்கிறேன். இவ்வளத்தையும் நான் என்ன செய்ய போறேன்னு அவிச்சு. இதுக்கு நீங்க உங்களுக்கு பாசுமதி ரைஸ் தேவை. பாசுமதி ரைஸ் ஒரு 1/4 கப் எடுத்து 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு வைங்க. பாசுமதி ரைஸ் எவ்வளவு எடுக்கிறீங்க? ஒரு 1/4 கப் அரிசி எங்களுக்கு போதும். இதுல எனக்கு கணக்கு அரிசி மிஞ்சிட்டு 1/4 கப் போதும். அதை எடுத்து 1 மணி நேரம் தண்ணியில ஊற விடுங்க. ஏனென்றா அவியில கொஞ்ச நேரம் அவிய போகுது, அவிஞ்சொன்னு சோறா வரணும். அப்ப கொஞ்ச நேரம் கூட ஊற விடுங்க. ஊற விட்ட அரிசிக்குள்ள இந்த உருளையை போட்டு அப்படியே உருட்டுங்க. உருட்டேக்க ஒட்டி கொள்ளும் அரிசி எல்லா பக்கமும். நாங்க குத்தி குத்தி விட வேண்டிய தேவையில்லை. அது தானா வரைக்கும் அதே ஷேப்ல அவிஞ்சா பிறகு வரும். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அந்த இட்டலி சட்டிக்கு வையுங்க. அப்படியே சுத்த கொஞ்சம் சாடையா ப்ரெஷர் கொடுக்கவே எல்லா அரிசியும் ஒட்டிக்கொள்ளும். அரிசியும் ஈரமான அரிசி நாங்கள் செய்த மோதகமும் ஈரமானது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். பாருங்க அப்படியே இதை நாங்கள் என்ன செய்ய போறோம்? இட்டலி சட்டியில வச்சு நான் வைக்க போறேன். ஒரு 8-9 நிமிடங்கள் விட்டா காணும் அவிஞ்சிடும். அவிஞ்சா பிரகாரம் பாருங்க அவிஞ்ச என்ன அழகா வந்திருக்கு. இந்த அமைப்பை பாருங்க. கொரோனா வைரஸ் போல இல்லையா? அதாலதான் இது கொரோனா கொழுக்கட்டைன்னு சொன்னா என்ன இருக்குது. கொழுக்கட்டைக்கு உள்ளுக்குள்ள இனிப்பா வைக்கிறேன் நான். இதுக்கு உரைப்பா இருக்கு. ஆகவேதான் இதுக்கு இந்த வச்சிருக்கிறேன். என்னது கொரோனா கொழுக்கட்டை. பாருங்க நான் வெட்டுறேன். கொண்ட பிச்சு எடுக்காம வெட்டி எடுக்கிறேன். உள்ளுக்குள்ள சுவையான ஸ்டஃபிங் இருக்குது. மேலால ரம்புட்டான் மாதிரியான ஒரு அமைப்பு வந்திருக்குது. ரம்புட்டான் பழம் சாப்பிட்ட ஞாபகம் வருது. ஸ்ரீலங்காவில் கூடுதலா ரம்புட்டான் பழம் மாதிரி அல்லது கொரோனா வைரஸ் மாதிரி எப்படியாவது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சுவையான கொரோனா கொழுக்கட்டை நான் தயாரித்து வச்சிருக்கிறேன். நீங்களும் வீட்டை செய்து கொடுத்து அசத்துங்க. வீட்டு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும்.